வணக்கம். செக் மோசடி வழக்குல நாம் அனுப்புன அந்த லீகல் நோட்டீஸ் வழக்கறிஞர் அறிவிப்ப எதிர்தரப்பினர் அதாவது அக்யூஸ்ட் ஆனவர் வாங்க மறுத்தா அது அன்கிளைம்டுன்னு சொல்லி நமக்கே ரிட்டர்ன் வந்தா, அதன் அடிப்படையில நம்ம நீதிமன்றத்தில வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவா செக் மோசடி வழக்கு இருந்தாலும் சரி, கடனுறுதி சீட்டு பத்திர வழக்கா இருந்தாலும் சரி, பார்ட்டிசன் சூட் இருந்தாலும் சரி, சிவில் வழக்கா இருந்தாலும் சரி, முதல்ல வழக்கறிஞர் அறிவிப்ப கட்டாயம் அனுப்பணும்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்படி ஒரு வழக்கறிஞர் அறிவிப்ப நம்ம அனுப்பியும், அதை எதிர் தரப்பினர் அந்த வழக்கறிஞர் அறிவிப்ப ரெஃப்யூஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அத வாங்கிட்டதா தான் நம்ம நீதிமன்றம் கருதும். அதனால நம்ம வழக்கு தொடர முடியும். ஆனா அன்கிளைம்டுன்னு வந்ததுன்னா, அதாவது என்னன்னா போஸ்ட்மேன் போறாரு, டோர் லாக்னு வருது. போஸ்ட்மேன் திருப்பியும் போறாரு, அட்ரஸ் ஆப்சென்ட்னு வருது. அந்த மாரி இருக்கும் பட்சத்தில நமக்கே ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா, அத பேஸ் பண்ணி நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா? அப்படின்னா, அதற்கு போன 2021 டிசம்பர்ல சுப்ரீம் கோர்ட்டோட பதிவாளர் நீதிமன்றம், உச்சநீதிமன்றத்தில் உள்ள இருக்க அந்த பதிவாளர் நீதிமன்றத்தில ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னா, அதாவது மனுதாரர் எதிர் மனுதாரருக்கு வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா, அத அவங்க பெற்றுக்கொள்ளல. ஆனா, போஸ்ட்மேன் அவங்களுக்கு தொலைபேசியில தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ, தொலைபேசியில தகவல் சொல்லிட்டனால, அந்த போஸ்டல் கவர்ல இன்டிமேஷன் சர்வ்டு பட் அன்கிளைம்டு அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ, அதனால அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை எதிர்த்தரப்பினர் பெற்றுக்கொண்டதாகவே அந்த நீதிமன்றம் கருத வேண்டும் சொல்லி, அவங்க உச்சநீதிமன்றத்தில வழக்கு தாக்கல் செய்யும்போது, அந்த உச்சநீதிமன்றம் அன்கிளைம்டுன்னு வருது. ஆனா, இன்டிமேஷன் சர்வ்டு அப்படிங்கிற பட்சத்தில அன்கிளைம்ட அது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் அப்படி தான் கருதணும். அது முறையா அந்த போஸ்ட் சர்வீஸ் முறையா நிறைவேறியிருக்குன்னு கருதணும். ஸோ, அதுவும் எப்படி ரெஃப்யூஷன்னா அவங்க வாங்கிட்டதா தான் பொருள் கொள்ளணுமோ, அதேபோல அன்கிளைம்டு இன்டிமேஷன் சர்வ்டு என்றாலுமே வழக்கறிஞர் அறிவிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டதா கருதி அந்த வழக்க பதிவு செய்யலாம் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. அதனால நம்ம ஒருத்தருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறோம்னா, கட்டாயம் அவரோட ஃபோன் நம்பர் நம்ம அதில எழுதி அனுப்பணும். அவர் வீட்ல இருந்துகிட்டே அவர் இல்லன்னு சொல்லலாம். இல்லன்னா டோர் லாக் பண்ணிட்டு வெளிய போயிரலாம். பட் ஆனா போஸ்ட்மேன் இப்போ முன்ன மாரி இல்லாம உடனடியா ஃபோன்ல தகவல் சொல்லிர்றாங்க. ஸோ, நாங்க ஃபோன்ல தகவல் சொல்லிட்டோங்கிறத தேதி போட்டு அந்த கவர்லயே அந்த தேதியில இன்டிமேஷன் சர்வ்டு த்ரோ ஃபோன் அப்படின்னு போட்டுர்றாங்க. திருப்பி இன்னொரு தேதியிலயும் இன்டிமேஷன் சர்வ்டு மறுபடியும் ஃபோன்ல சொன்னாங்கன்னா, இன்டிமேஷன் சர்வ்டுன்னு சொல்லி அந்த டேட்லயும் போட்டுர்றாங்க. அதுக்கு கீழ அன்கிளைம்டுன்னு சீல் பண்ணி தான் ரிட்டர்ன் அனுப்புறாங்க. ஸோ, அந்த மாரி நமக்கு ரிட்டர்ன் வந்த கவர நம்ம நீதிமன்றத்தில அந்த வழக்கறிஞர் அறிவிப்பை பேஸ் பண்ணியே நம்ம வழக்கு தாக்கல் செய்ய முடியும். நீதிமன்றம் அந்த வழக்க கட்டாயம் பதிவு செய்து கொள்ளும். நன்றி.